வணக்கம் NNK சார். வணக்கம் டிகே சார் அப்படிங்கிறத விட தினேஷ்குமார் சார். ம். ஆமாம். துண்டு கழட்ட மாட்டீங்களோ? ஒரு விஷயம் தெரியுமா? ம். இந்த துண்டு எதுக்கெல்லாம் உபயோகப்படுதுன்னா, ம். மற்ற துண்டை போட்டால் மூக்கில் சளி வந்தால் தொடச்சிக்கலாம். ம். ஆனால் கச்சி துண்டை போடுறப்ப ம். அந்த மாதிரி சளி வந்தால் துடைக்க முடியாது. ம். ஏன்னா அது கச்சி அவமானப்படுத்துறது மாதிரி. ஓ. இந்த நாகரிகம் கூட தெரியாம ம். கம்யூனிட்டி பயலுக என்ன சொல்றது, வேற வேற இதெல்லாம் துடைக்கிறானுங்க, சரி. யூஸ் பண்ணிக்கிறானுங்க. அப்படி உங்களை பத்தி தேடுற ஒரு விஷயம் அடிபட்டது. அதனால தான் துண்டு மாத்திட்டீங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. உண்மையிலேவா? அதான் ம். எல்லாரும் போல நீங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இல்லை, கேட்குறாங்க. சரி, நம்மளும் கேட்டு வைப்போமே ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக. தேடி கண்டுபிடிச்சு என்ன கொலை பண்ணிடுவாங்களா? ம். ம் ம். சொல்லுங்க. கட்சி மாறிட்டோம் ம். அப்படின்னா பாதுகாப்பு கருதி தான் நான் இங்கே வந்திருக்கிறது மாதிரியும், ம். இதுக்கு முன்னால என்னைய அவர்கள் கொலை பண்றதுக்கு சுத்திட்டு இருக்கிறது மாதிரியும், ம். அவனுங்களில் எவனாவது கொலைகாரனை காட்டுங்க. ம். எவனாவது இருக்கானுங்களா? இல்லை. எல்லாம் எஃப்ஐஆர்லாம் வாங்கியிருக்கானுங்களே. ம். கொலை பண்ணிட்டு போனவங்க இருக்கானுங்களா? இல்லையே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஏதோ கேஸு, மர்டர் கேஸ் அதெல்லாம் வாங்கல. ஆனா இருந்தாலும் போலீஸ்கார் கையெல்லாம் கடிச்சிருக்காங்கல்ல, அது போல உங்களை கடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? கையை தானே கடிப்பான். கையில வேற எதனா கடிச்சிட்டா? அது பொண்டாட்டி புள்ள இருக்கிறவன் கவலை பண்ணும், அடுத்தாப்புல வாரிசு விருத்தி ஆகாதுன்னு. புரியுதுங்களா? புரியுது. ஆமா, அது கடிக்கிற வரைக்கும் நாங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்போம்? நீங்க திருப்பி கடிச்சு விட்டீங்களோ? ஓ, ரொம்ப நல்லா தெளிவா கேக்குறீங்களோ? திருப்பி கடிச்சதுன்னு கூட சேர்ந்து நீங்களும் கடிக்கிறீங்களா? சார் வேற, நீங்க சொன்னீங்களே கேஸ் எதுவுமே இல்ல அவங்க மேல அப்படின்ட்டு. நீங்க சொல்ற கேஸ் எல்லாம் இல்ல. இந்த மாதிரி கடிக்கிற கேஸ், அப்புறம் பெண்கள் கேஸ், போதைப் பொருள் கடத்தல் கேஸ், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் உங்க கிட்ட இருக்குல்ல. அப்ப உங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தானே இருக்கணும். ஒரு விஷயம், என்னைய பத்தி முக்காவாசி பேர்த்துக்கு முழுசா தெரியாது. ஆமா, அறகுறையாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, நான் ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர் இருந்தாங்களா? ஆமா, இன்னமும் இருக்காங்க. ஆனா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? 2009 போர் உக்கிரமா நடந்துட்டு இருந்தது இல்லையா? அந்த போர் நடக்கிற காலத்துல கூட அங்க போர் சூழல்ல நின்று படம் எடுத்தவன். ஓ, நீங்க தான் அந்த டைரக்டரா? எல்லாளன் அப்படிங்கிற படம் வந்தது இல்லையா? அந்த படத்தோட இயக்குனர் தான் நான். ஓ, நீங்க தானா? அது நீங்க தானா? நீங்க தானா அப்படின்னா நான் தான், நானே தான். ஆமா, நான் அங்க இருக்கிறப்பதான் அண்ணன் சீமான் அங்க வந்தது. ஓ, அவர் ஆமக்கறி சாப்பிட்டது உண்மையா? ஓ, பொய்யா? ஓ, புரியுது. இதெல்லாம் நடந்ததெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா, அதெல்லாம் வந்ததெல்லாம் உண்மைதான். ஆமக்கறி சாப்பிட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த ஆம ஓட்டுல படகு ஓட்டிட்டு வந்தவனு இருக்குல்ல, ஆமா, அதத்தான் நான் பார்க்கல. ஓ, ஓகே. ஆமா, அண்ணன் சீமான் மாதிரி நீங்க இல்ல. அண்ணன் சீமான் மாதிரி நான் இல்லையா? புரியல. இல்ல, அவரு புருடா விட்டு இருக்காரு, அந்த மாதிரி நீங்க புருடா விடல, உண்மையதான் பேசுறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓ, அப்படி சொல்ல வர்றீங்களா? அவரு எதையுமே இப்படி இருக்கிற விஷயத்த இப்படி பேசுனா பரவாயில்ல, இன்னும் இப்படி பேசுனா பரவாயில்ல, அவரு இப்படி பேசுறாரு. ஓ, ஓகே. ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. அவரு அங்க நாங்க தங்குன இடத்துலதான் அவரும் தங்கியிருந்தாரு. ஆமா, ஆனா அவர் சொல்றப்ப எப்படி சொல்லுவாருன்னா, நான் தங்கியிருந்த இடத்துலதான் அவனுங்க தங்கியிருந்தானுங்க அப்படிம்பாரு. ஓ, மாத்தி சொல்லுவாரு. மாத்திரம் இல்ல, ஆக மொத்தம் எல்லாரும் ஒன்னா தங்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம். அதானே முறை. ஆமா, அப்படிதான் தங்கியிருந்தோம். அவர் ரூமு படுத்து தூங்கிட்டு இருக்காரு 4 மணிக்கு காலையில. கிஃபிர், அதாவது என்ன சொல்றது, ஏவுகணை தாக்குதல் நடத்தினானுங்க. அந்த ஏவுகணை தாழ பறந்து போச்சு. எங்க நாங்க தங்கியிருந்த கட்டடத்து பக்கத்துல, அதுவும் அவரு படுத்து இந்த சைடு செவுத்து ஓரமா. அந்த போற ஸ்பீடுக்கு அப்படியே கண்ணாடி எல்லாம் உடஞ்சி இவரு கட்டில படுத்திருந்தாரா, அப்படியே பொல கண்ணாடி எல்லாம் மேல விழுந்துருச்சு. அப்படியே அண்ணன் எந்திரிச்சு கத்தி கதறிட்டு வெளியில வர்றாரு. ஹலோ, என்ன நினைக்கிறீங்க? என்ன? கண்ணை தூங்கிட்டு இருக்கிறப்ப கண்ணாடி பொதன்னு ஒருத்தன் மேல விழுந்தா என்ன ஏதுன்னு தெரியாம விழுந்தா
அழுதுட்டு ஒடியார மாட்டானா? பயந்துட்டாரா? அப்புறம் ஓஹோ, அழுது புரண்டு வெளியில வந்து ஊன்னு கத்துறதுக்குள்ளார அவன் அங்க பாம்பு டொம்முன்னு பட்டாச்சு. ஆமா, பாம் சத்தமும் இவரு சத்தமும் ஒன்னா கேட்க நான் கத்திக்கிட்டு எல்லாம் வெளியில ஓடி வர எல்லாரும் அழுதோம். ஓஹோ, பயந்து போய் தான். சார் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? அவரு இங்க வந்து என்ன கதை சொன்னார் தெரியுமா? AK-47 தான் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா அதுக்கும் மேல ஒரு துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கியில நான் வந்து எல்லாரையும் வந்து என்ன பண்ண சுட்டு பழகிக்கிட்டேன் அப்படின்னாரு. இப்ப என்னடா ஒரு குண்டு பாஸ் ஆகி போனதுக்கே இப்படி பீசல் இல்லாம வெளியே ஓடி வந்து பயந்தீங்க அப்படின்றீங்க. ஹலோ, குண்டு பாஸ் ஆகி போனதுக்கு இல்ல, பிளைட் பாஸ் ஆனதுக்கு தான். ஓ, பிளைட் பாஸ் ஆனதுக்கே அப்படியா? ஆமா. ஓகே ஓகே. நீங்க அங்க உட்கார்ந்து நீங்க பார்த்தது இல்ல, நாங்க எந்த மாதிரி கத்தி கதறணும் தெரியுமா? ஆமா. அப்புறம் மரண பயம் ஆட்டி படிச்சிருக்கு உங்களை. ஓடி போய் பங்கருக்குள்ளார நுழைஞ்சுக்கிட்டாலும் பாம் எப்ப வரும் அப்படின்னே பாக்கணும். புரியுமா? ரக்கி விமானம் அப்படிம்பாங்க, சுத்திட்டு இருக்கோம். அது சுத்துனா அடுத்த நிமிஷம் பொண்டுன்னு வந்து போட்டுருவோம். ஆமா, தமிழ்ச்செல்வன் இறந்து போனார் தெரியுமா? எப்படி இருந்தாரு? ஒரு டிலே டம்முன்னு போட்டா மண்ணுக்குள்ளாரெல்லாம் புதஞ்சு போயிடணும் அப்படியே. ஆமா, ஏர் ஷாட்னா மேல இருக்கிறதெல்லாம் செத்துரும், டிலேனா உள்ளார இருக்கிறதெல்லாம் செத்துரும். போடுறவன் ஏர் ஷாட் போடுவானா டிலே போடுவான்னு எவனுக்கு தெரியும்? பயந்துகிட்டே இருக்கணும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, அந்த நேரத்துலயும் அண்ணனுக்கு ஆமக்கறி தான். இப்படி ஒரு கலவரத்திலயும் ஒரு நான்வெஜ் தான் கேட்டிருக்கோ? ஹலோ, நான் வெஜிடேரியன் தான், புரியுதுங்களா? அவர் நான்வெஜ்ஜா இருந்தாலும் அந்த நேரத்துல நமக்கு விருந்தோம்பல்ங்கிறது கரெக்டா நடந்தது இல்ல. அங்க போய் விஜி வந்து விளையாடி இருக்கு. விஜி விளையாடி இருக்கா? விதியா விஜியா? விஜி விஜி இல்ல, நான் வெஜ்ஜி வெஜ்ஜி. நீங்களா? ஐயோ, நீங்க எதுக மோனுக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு வேற வழியே இல்லையாங்க. நான் வந்து அங்க நடந்த விஷயத்த எங்களோட வீர தீரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நாங்க பயந்து இந்த துண்டை போட்டுக்கலங்கிறதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்கறேன். நாங்க பயந்தவங்களா இல்ல. நான் என்ன நினைச்சிட்டேன், சீமானை நீங்க டார்டரா கிளிக்கிறீங்களோன்னு நினைச்சிட்டேன். நீங்க பயப்படலன்றதுக்கு இவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறீங்க. அப்புறம் ஓகே ஓகே, படம் ஆரம்பிச்சோம். 4வது நாள் ஷூட்டிங்ல எவனை ஹீரோ வச்சு படம் எடுத்தோமோ போயிட்டான். ஓஹோ, தெரியுமா? இதெல்லாம் தெரியாது சார். என்ன போயிட்டானா? எங்க போயிட்டான்? அதான் இறந்துட்டாரு. இறந்துட்டாருங்கிறது அங்க இலங்கையில எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? சரி சரி சொல்லுங்க. சரி சொல்லுங்களா? ஹலோ, சரின்னு நீங்க என்னை சொன்னீங்கன்னா நான் செத்துட்டேன்னு அர்த்தம். மருகையா, அதுதான் சரி. அது தெரியுமா? இப்ப நீங்க சரி அப்படின்னா நீங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓஹோ, இனிமேல் சரி சொல்லாதீங்க. சரிங்க சார். ஓகே சார். சரிங்க சார். ஓகே சாரா? சார், இது இலங்கை சரி இல்ல, தமிழ்நாட்டு சரி. ஒரு விஷயம், அங்க நடந்த எதையுமே மறக்க முடியல. மறக்குன்னு நினைச்சா கூட மறுபடி ஞாபகம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது அப்படி இருக்கு. இது சார் நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா சீமான் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தி மாத்தி சொல்றாரு. உங்களால மறக்க முடியலன்றீங்களா? இந்த ஆமக்கறி சாப்பிட்டதை மறக்க முடியலன்றீங்களா, இல்ல வேற எது? ஆமக்கறி சாப்பிட்டதை மறக்க முடியலையா? ஹலோ, அங்க அத்தனை ஆயிரம் பேர் செத்துக்கிட்டு இருக்கான். எங்க கூட சாப்பிட்றவன், உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவன், உற்றமா ஒன்னா கிடந்து படுத்து தூங்குறவன் வரைக்கும் உடனே செத்துக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப நம்ம எப்ப சாவோங்கிற பக்குன்னு ஒரு இதுல இருந்துட்டு இருக்கிற ஒரு உணர்வுங்கிறது இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்குங்கிறேன். சீமான் அவர்கள் அந்த பக்குன்னு இந்த பயத்துலதான் இருந்தாராங்க. ஒரு பக்குங்கிறது அவருக்கு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவர் வந்து இருந்தது ஒரு 17 நாள் தான். சரி, அவ்வளவுதானா? ஹலோ, அந்த 17 நாள் வேற எந்த அரசியல்வாதியாவது அங்க வந்து இருந்தானா? அவ்வளவுதானா அப்படிங்கிறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க. எப்ப சாவன்னே தெரியாது. சாவை எதிர்நோக்கிக்கிட்டே இருக்கணும். உயிரோட இருந்தா லக்கு. புரியுதுங்களா? ஆமா, இங்க நம்ம தமிழ்நாட்டுல, ஏன் இந்தியாவிலேயே பிச்சைக்காரனா வாழ்ந்தா கூட புண்ணியம் பண்ண வாழ்க்கை. அதே ஈழத்துல அப்படிதான்
தெரியுமா? இப்போ சீமான் அவர்கள் அப்படி இருந்துதான் இங்க வந்து இவ்வளவு பில்டப் கொடுக்குறாரோ? அங்க பயந்தார்ல, ஐயோ கம்யூனிட்டி மேல சொல்லக்கூடாதா அப்படின்லாம் திட்டுனாரு உங்களை. ஹலோ கேமராமேன. ஓ கேமராமேன். என்ன எதுக்கு திட்டுறாரு? இல்ல நீங்க தான் டைரக்டர் ஆச்சு. ஐயோ நான் உண்மை பேசிடுவேன். அதனால அவர் இங்கேருந்து வரலாமான்னு கேக்குறப்ப என்கிட்டே அவங்க போனை கொடுக்கல. ஓகே ஓகே ஓகே. என்கிட்ட போனை கொடுத்திருந்தா அங்க எப்படி இருக்குங்கிற நிலவரத்தை நான் சொல்லியிருப்பேன். ஆனா அவர்கிட்ட பேசுறப்ப என்னையே பேச வைக்க மாட்டாங்க. அந்த கேமராமேன் தான். ஓகே ஓகே. ஆமா அவன் கொஞ்சம் ரொம்ப அறிவாளி. அதனாலதான் நீ கன்னடாவில் செட்டில் ஆயிட்டான். ஆமா அந்த ரேஞ்சுக்கு அவன் வந்து அண்ணே ஒண்ணு இல்லனே வாங்கண்ணே, நீங்க வாங்கண்ணே ஒண்ணுமே இல்லனே. எப்படி நாங்க மட்டும் மாட்டி நிக்கிறோமே நீங்களும் வந்து மாட்டிக்கங்க அப்படின்ற மாதிரி இப்படியெல்லாம் நினைச்சு அவன் சொன்னானாலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவன் தான் வர வச்சான். ஓ சரி சரி. ஆமா ஆனா இவரு ஆக்சுவலா என்ன தெரியுமா நினைச்சிட்டாரு, இப்ப காஷ்மீர்ல குண்டு வெடிக்கிறப்ப நமக்கு ஏதாவது தெரியும் இல்ல, ஜாலியா ட்ரிப் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருப்பாரு. அதேதான் அந்த மாதிரி ட்ரிப்பா தான் அண்ணன் யோசிச்சு வந்திருக்காரு. ஓ சரி சரி. வந்த இடத்துல கண்ணாடி விழுந்து நடந்த கலவரம் இருக்க, அந்த பயம் இருக்க, அன்னைக்கு நைட்டு தண்ணி அடிச்சிட்டு அவனை கண்ணா புண்ணான்னு திட்ட. அன்னைக்கு எதுக்கு போயிட்டு நைட்ல கொழா பம்புல தண்ணி அடிக்கணும்? கொலா பம்புல தண்ணி அடிக்கணுமா? ஹலோ அங்க இருக்கிற எவனும் குடிக்காட்டினாலும் நாங்க குடிச்சாதான் தூங்கவே முடியும் சார். ஆமா அண்ணன் வந்து குடிக்க மாட்டாரு தெரியுமா உங்களுக்கு? குடிக்க மாட்டாருன்னா விஸ்கி பிராண்டி ரம்மு பீரு இதுதான் குடிக்க கூடாது. ஆனா சாராயம் குடிக்கலாம். அதுவும் நம்மளா காய்ச்சின சாராயம் நம்ம குடிக்கலாம். அது மாதிரி அங்க எது கல்லு பனங்கல்லு தென்னங்கல்லு அப்படி எல்லாம் சொல்றேன் அந்த செட்டப்ல. கல்லு குடிச்சாரு. அப்புறம் வேற என்ன குடிச்சாரு? இல்ல குடிச்சாரு மொட்டையா சொல்றீங்களா, அதுக்கு சொல்றேன் நான். இப்போ ஒவ்வொருத்தனும் குடிச்சுக்கிட்டு இருக்கான். விஜய் கூட தான் குடிக்கிறாரு. என்ன குடிக்கிறான்னா பாத்துக்கிட்டு வந்து சொல்ல முடியும்? குடிக்காதவன் இருக்கான். எத்தனை சரக்கு விதவிதமா வச்சிருக்காங்க தெரியுமா? ஒயின் ஷாப்ல எல்லாம் போய் பாத்துருக்கீங்களா? பாட்டுல இப்படியே பாருங்க ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. நான் எதுக்கு போய் பாக்கணும்னா குடிக்காரனா நானே. ஓ அப்ப வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறவனும் தப்பா, அத வாங்கி குடிக்கிறவனும் தப்பா? அப்ப நீங்க ரொம்ப நல்லவனா? குடிக்கிறவனும் தப்பா? ஹலோ எதுக்காக குடிக்கிறான்? பொண்டாட்டிகிட்ட சண்டை போடாம வீட்டுக்கு போனா பொத்துன்னு படுத்து தூங்கிடணுங்கிறதுக்கு தான் குடிக்கிறான். ஆமா உங்களுக்கு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கும், வீட்டுக்கு போனா அடி வாங்க மாட்டீங்க, திட்டு விழுவாது. அதுக்காக நீங்க குடிக்கல. வீட்டுக்கு போனா அடியும் திட்டும் வாங்குற புருஷன் எப்படி தூங்குவான் நைட்ல? ஆமா பொண்டாட்டிங்க எப்ப கல்ல தூக்கி போடுவாளுக அப்படின்னு தெரியாதப்ப ஒருத்தன் தூங்கணும்னா எப்படி தூங்க முடியும்? ஆமா ஒரு கோட்டராவது உள்ளார போனா தானே அப்படி தூங்க முடியும். முடியுமா முடியாதா? முடியும் முடியும். இந்த மாதிரி சூழல்ல இங்க இருக்கிறப்பவே அங்க எப்ப சாவோன்னே தெரியாம இருக்கிறப்ப எப்படி தூக்கம் வரும்? தூங்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் தூங்குறதுக்கு தான் தண்ணி அடிச்சது. சரி ஓகே. ஆமா தூக்கம் வந்ததா? தூக்கம் வந்ததாவா? எப்படி வரும்? அது அடிச்சு கூட தூக்கம் வரலையா? வராது. ஓ ஆமா அப்ப எதுக்கு அடிக்கணும்? ஹலோ அடிச்சா தூக்கம் வரும்னு சொன்னாங்கல்ல, அதனால அடிச்சோம். அடிச்சும் தூக்கம் வரல, வேற என்ன பண்றது? விட்டா உங்களை தூக்கி இருப்பாங்க. விட்டா தூக்கி இருப்பாங்களா? அதான் தெரியுதுல்ல. அந்த மாதிரி சாவோட முனையில போய் நின்னு எட்டி பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நம்ம நின்னுட்டோம். அதனால இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு கவலை கிடையாது, பயம் கிடையாது. தெரியுதா? புரியுது. இதெல்லாம் கூட்டமா? அதாவது உங்களை தேடினுறாங்க அதனால துண்ட மாட்டீங்களான்னு கேட்டேன். இதுக்கு அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு பயம் இல்லப்பா அப்படின்னு சொல்றத விட்டுட்டு இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சீமானண்ண உள்ள கொண்டு வந்து அவரை டார்டாரா கிழிச்சு. அவரு டார்டாரா கிழிச்சா என்ன கிழிச்சேன்? இப்ப நீங்க பேசுனது எல்லாமே என்ன? ஹலோ மரணத்தை கண்டு ஒரு மனிதன் அழ மாட்டானா? கடவுளே இருந்தாலும் கண் கலங்கி நிற்பான் தெரியுமா? அது ஓகே சார். ஏசுநாதர அத்தனை சௌக்கடி அடிக்கிறப்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு, அழுவல. அதே மாதிரி கிறிஸ்து பரமாத்மா மரணத்தை கண்டு அழுவல, அல்ல அழுவல. அது ஓகே சார். ஆனா இங்க அண்ணன் அவர்கள் சீமான் அவர்கள் கட்டமைத்த கட்டமைப்பு என்ன? அவர் வந்து ஒரு வீராளி போராளி அப்படின்னு ஒரு கட்டமைச்சாரு. அத சுக்குநூறா உடைச்சிட்டீங்களே. சுக்குநூறா உடைச்சோமா? ஹலோ ஒரு உணர்வுன்னு இருக்கணும்.
பயம்ங்கிறது உணர்வு, மரணம்ங்கிறது உணர்வு. ஆனா அந்த மரணத்தை கண்டு பயந்ததுனாலதான், மரணம் இவ்வளவுதான் அப்படிங்கிற புரிதல் இருந்ததுனாலதான் அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சியே ஆரம்பிச்சாரு. சார் அது உங்களுக்கு இருக்குது. ஹலோ, அவருக்கு இங்கதான் மரணத்தின் விளிம்பு வரைக்கும் நான் போயிட்டு பாத்துட்டு வந்துட்டேன், அதனால இந்த கூட்டத்தை பத்தி எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்றது உங்களுக்கு இருக்கு. ஆனா அண்ணன் வந்து நான் மரணத்தை பார்த்து பயப்படவே மாட்டேன், நான் போராளி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு கட்டமைச்சிருக்கிறாருல. ஐயோ, அது அங்க கட்டல, அது இங்கதானே கட்டினாரு. அதத்தான் சொல்றேன், இங்க கட்டுனாரு. ஆனா உண்மையான சம்பவம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்க டாக்டரை கிழிச்சிட்டீங்க நான் சொல்றேன். நான் கிழிக்கலங்க. ஐயோ, நான் அவரை பத்தி தப்பாவே பேசலையே. அது மக்களுக்கு தெரியும் நீங்க தப்பா பேசுனீங்களா இல்லையான்னு. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஐயோ, இந்த துண்டு பழைய துண்டு தானே, அப்புறம் புது துண்டு நான் சொன்னேன். ஆமா சார், எங்க அப்பா போட்டிருந்தது, இப்ப நான் போட்டிருக்கேன். இல்ல இப்ப இந்த துண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே வந்தாலும் செக்குடு போட்டு வருது. நீங்க இன்னும் பழைய துண்டு மாதிரியே யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அதை கேட்டேன். பழைய துண்டுலதான், புரியுதுங்களா, நல்ல நீட்டா எது சிகப்பு கருப்புங்கிறது இருக்குது. இப்ப வர்ற கம்யூனிட்டிங்கெல்லாம் கட்டம் போட்டு கொடுக்குறாங்க. ஆமா, புரியுதுங்களா? கட்டம்னா என்ன? கட்டம் சரியில்லைன்னு அர்த்தம். அது விரிச்சு போட்டு அப்படியே செஸ் போர்டு விளையாடலாம் போல இருக்கு. அதான் இதான் கட்சி துண்டு. செஸ் போர்டு விளையாடுறது கட்சி துண்டு வச்சிருக்காங்க. ஒரு இதா தெரிய வேணாம். ஆமா, கொஞ்சம் கூட ஒரு புத்தி வேணாம். சொல்லுங்க சார். கட்டம் கட்டி கட்டத்துக்குள்ளாரே உட்கார போறோம். ஒரு பெரிந்த நீளமா இருக்க வேணாம். நம்மளோட பாதங்கிறது எப்படி இருக்கணும்? ஆமா, ஒரு புரட்சிகரமாவும் அது மாதிரி தானே. இப்ப நம்ம அந்த பழசுங்கிறதுல ஒரு நீளமா, புரியுதுங்களா, கொள்கையா இருந்தாலும் சரி, ஒரு கோட்பாடா இருந்தாலும் சரி, கட்டம் கட்டாம நீளமா இருக்குதுல்ல, பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? இது ஒரு கட்சி மாதிரி இருக்குல்ல. கட்டம் கட்டமா போட்டிருந்தோம்னா எப்படி இருக்குது? நல்லாவா இருக்கு? இல்ல நல்லா இல்ல. ஆனா இப்போ டிவிக்கு அவங்க இதே மாதிரி தானே யூஸ் பண்றாங்க. அவங்க செக்குடு வச்சு யூஸ் பண்ணவே இல்லையே. ஒரு விஷயம், அதனால அவங்க ஜெயிச்சிருவாங்களா? இல்ல சொல்றேன், நீங்க சொன்னீங்களா ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை, அது மாதிரி நீளா இருக்கும் போது நம்ம கலர் கொடி, கட்சி கொடியின் கலர் நீளமா இருக்கணும் அப்படின்னீங்க. அவங்களது இதே மாதிரி தானே இருக்கு, செக்குடு போட்டு வச்சு இல்லையே. கம்யூனிட்டி பயலுக அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு கட்சி கொடியெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்க கொள்கைக்காக கட்சி கொடியை ரெடி பண்ணல. ஆமா, மஞ்ச சகப்பு இருந்தா ஜெயிக்கலாம் சோசியக்காரன் சொல்லிட்டான். ஓஹோ, ஆமா, தெரியுமா இதெல்லாம்? கலைஞர் கடைசி காலத்துல மஞ்சள் துண்டு போட வச்சவங்க யாரு? யாரு? ஜோசியக்காரங்க தான். அப்படியா சார்? அப்புறம் கடவுளே நம்பாதவரைய துண்டு போட வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இப்ப கூட விஜய் வந்து மனு தாக்கல் பண்ண போனார்ல. ஆமா, போன இறங்கணும், கார்ல இருந்து இறங்கி போய் மனு தாக்கல் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தாராம. நல்ல நேரம் அப்பதான் ஸ்டார்ட். ஓஹோ, அதுவும் குரு ஓரையில செய்யணும். ஓரையிலையா? ஹலோ, குரு ஓரம் வாங்க. ஓரமா போய் என்னதான் பண்ண போறாங்க? ஓரமா போய் என்ன பண்ணுவாங்களா? ஹலோ, ஓரங்கிறதுக்கும் ஓரங்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஓ சரி. ஆமா, ஜோசியம் கத்துக்கணுமா? நான் ஏன் சார் ஜோசியம் கத்துக்கணும்? எனக்கு அதுக்கு வேணாம், சம்பந்தமே இல்லை சார். வேணா சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச ஜோசியக்காரர் இருக்காரு ராக்காய்பாளையத்துல. ஐயோ, அந்த ஜோசியக்காரர் வேணாம் சார். இப்ப விஜய் சீரஞ்சி கெட்டு போயிட்டு இருக்காரு, அது மாரி நானும் போகணுமா அந்த ஜோசியர் சார் கிட்ட போயிட்டு? ஹலோ, வரல. எங்க எக்ஸோட திட்டம்லாம் கேள்விப்பட்டீங்களா? 6 சிலிண்டர் கொடுக்க போறாரு. ஆமா, தெரியுமா? கிழிப்பாரா? சிலிண்டர் பயங்கர தட்டுப்பாடு. அப்புறம் அவர் மட்டும் எப்படி சொல்றாரு? எப்படி சொல்றாரு? எந்த நம்பிக்கையில சொல்றாரு? அப்ப பொய் சொல்றாரா? ஆமா, பொய் தான் சொல்றாரு. ஆமா, பொய் தான் சொல்றாரு. வெட்ட வெளிச்சமா தெரியுதா பொய்ன்னு? அவர் பொய் சொல்றாருன்னு தெரிஞ்சும் அந்த திருச்சி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படின்னாங்களே, அப்ப அவங்க எல்லாம் அறிவில்லாதவங்களோ? ஆமா, தற்குறி கூட்டம் தானே. ஓ, அவ்வளவு தற்குறியா இருக்காங்க. ஆமா, அது இல்லாம அந்த திருச்சியில வேட்புமனு தாக்கல் பண்ண போனார்ல, அங்க வந்து என் பேர் மேல கேஸ் இருக்குது, 2025 அவர் மேல ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றாரு. என்ன கேஸ்? அந்த மாநாடு நடத்தினார்ல, அதுல ஏதோ விதிமீறல் எல்லாம் பண்ணிருக்காராம், அந்த எஃப்ஐஆர் வழக்கு அதுல இருக்குன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்கிறாரு. பெரம்பூர்ல தாக்கல் பண்றாரு, அதுல கேஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஃபோர்ஜரியா இல்ல? இந்த பெரம்பூர் திருச்சின்னு தாக்கல் இருக்க, தேர்தல் ஆணையத்துக்கு நான் கேக்குறது என்னன்னா, ஒரே ஒரு தேர்தல் தானே,
ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சா அவன் வெற்றியா தோல்வியான்னு தெரியும்ல. அவனுக்கு 2 இடத்துல கொடுத்து ஆப்ஷன் 2 கொடுத்து இங்க ஜெயிச்சிட்டேன்னா நீ ஜெயிச்சது மாதிரிதான், இங்க தோத்துட்டேனாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்னா இது சரியான தேர்தல் முறைதானா? கேளுங்க சார், நல்லா தேர்தல் அனுப்புற சட்ட விதி அது மாதிரி இருக்கு, என்ன பண்ண சொல்றீங்க? சட்டம் அப்ப சரியா தப்பா? சட்டம் சரிதான், ஆனா சிஸ்டம் சரி, சிஸ்டம் சரி. இதைத்தான் ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்காரு, சிஸ்டம் சரியில்லைன்னு. ஆனா அவர் திமுக காரனை சொல்லல, சிஸ்டம் சரியில்லைன்னு இதைத்தான் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், ஒரு இன்ஜினியருக்கு போன் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட்டு வந்து சிஸ்டத்தை சரி பார்த்துருக்கணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து ரிப்பேர் பார்த்துருக்கணுமா? ஆமா சார், ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூப்பிட்டு வந்து சரி செய்யுங்க, என்ன ஃபால்ட் என்ன கோளாறுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண முடியும். ஸோ ரஜினி சார் சொன்னது இந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறத கம்ப்யூட்டர் ரிப்பேர் பார்க்கணும் தான் சொல்லியிருக்காரு. வேற நீங்க புரிஞ்சுகிட்டதுல ஹலோ சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா 1960 ஓட்டு போடுறதுக்கான அங்கீகாரம் கொடுத்தாங்க, ரைட்டா? கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி 1962 இருந்து மை வைக்கிறத வைக்காங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவோ அறிவியல் முன்னேற்றம் வந்துருச்சு. கண்ணை ஸ்கேன் பண்ணா போதும் நம்மளோட ஜாதகம் கிடைச்சிடும், கை ரேகையை வச்சா போதும் நம்மளோட ஜாதகம் கிடைச்சிடும். இப்படி இருந்தும் இன்னமும் மை வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த கம்யூனிட்டிங்க. ஆமா, தேர்தல் ஆணையம் இது என்ன சட்டம் சரி, ஆனா சிஸ்டம் சரியில்லை. சரி, என்ன பண்ணும்? மைக்கா பதில் மை தயாரிக்கிற கம்பெனிக்காரனுக்கும் இந்த மத்திய அரசுக்கும் அண்டர் டீலிங் இருக்கு. அதுல அத்தனை கோடி அடிக்கிறானுங்களாம். இது 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது, இதுல கொள்ளையடிக்கிறாங்களா? ஹலோ, ஒவ்வொரு தேர்தல் பூத்துக்கும் எத்தனை மை டப்பா போகுது தெரியுமா? அந்த மைய நீங்க எது போட்டு கழுவுனாலும் கழுவ முடியாது தெரியுமா? என்ன உடனே இலவச்சம்பழத்தை வச்சு தேய்ச்சி எடுத்துருவோம் அப்படிம்பாங்க, சோப்பை போட்டு தேய்ச்சிருவோம், சர்ப்பு எது போட்டாலும் ஆசிடே ஊத்துனாலும் கைதான் போகும்போது மை போவாது தெரியுமா? நம்ம ஊர்ல தயாரிக்கிற மை தான் அடுத்த கண்ட்ரி வரைக்கும் போகுது. ஆனா அந்த நாட்டுக்காரெல்லாம் மை வாங்கறது நிப்பாட்டிட்டான், அவன் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு வந்துட்டான். ஆனா நம்ம கம்யூனிட்டிங்க இன்னும் அந்த ஓடுலயே இருக்கிறோம். அதெல்லாம் இருக்குதுல்ல. ஓட்டை விஜய் கிட்ட இல்ல, ஓட்டை எங்க இருக்குங்கிற? எங்க இருக்கு? மிஷின்ல இருக்கு. மிஷின்ல இருக்கா? அது போய் பிரஸ் பண்ணாதான் சார் ஓட்டு விடும். ஐயோ, நான் என்னத்த சொல்ல வர்றது? என்ன சார் நான் சொல்ல வர்றது புரியுதா புரியலையா? சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். இப்ப ஓட்டு எங்க இருக்குன்னு கேட்டீங்க, அந்த மிஷின்ல தான் இருக்குது ஓட்டு. ஐயோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஓட்டர் ஐடின்னு ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல. ஆமா, ரைட்டா? ஓட்டர் ஐடியில என்ன இருக்குது? ஏன் போட்டோ இருக்கும். ஆதார் ஐடின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, அதுல என்ன இருக்குது? அதுலயும் என் போட்டோ இருக்கும். நம்ம யாருங்கிறது எது எதுல எல்லாம் இருக்குது? ரேஷன் கார்டுல இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கும், பேன் கார்டுல இருக்கும், நிறைய ப்ரூஃப்ல எல்லாம் இருக்கும். எதுக்கு இத்தனை கார்டு? ஃபாரின் மாதிரி ஒரே ஒரு கார்டு ஒரு செலவா போகும்ல. ஆமா, இதுக்கு எதுக்கு இந்த ஓட்டர் ஐடி கார்டை தூக்கிட்டு ஓட்டர் ஐடிக்கு வாங்கடா அப்படின்னா, இந்த கார்டை தொலைச்சவன்லாம் அப்புறம் எங்க போவான்? ஒரே கார்டை கொடுத்தா ஒரு கார்டு அப்படின்னு வச்சுட்டு அதுக்கான விஷயத்துக்கு இருப்பான். 10 கார்டை நீ கொடுத்து வச்சேன்னா எந்த கார்டா தூக்கிட்டு வர்றது? கரெக்ட் அப்படின்னு இதெல்லாம் அனாவசிய செலவு. இதுக்கு ஒரு துறை, ஓட்டர் ஐடிக்குன்னு பிரிண்ட் அடிக்கிறதுன்னு ஒரு துறையை வச்சு அவங்களுக்கு அனாவசியமா, புரியுதுங்களா? எல்லாம் கமிஷன்ல வேலை பார்த்து அத்தனை பேரும். ஆமா, இதெல்லாம் நம்ம பைத்தியகாரத்தனமா பேசுறோம் அப்படிம்பாங்க. உண்மையிலேயே நான் பைத்தியமா பேசுறேன்னா இல்ல சரியா பேசுறேன்னா? இல்ல சார், நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க. அப்படியா? நான் சரியாவா பேசுறேன்? நான் சரியா பேசுறேன்னு ஒத்துக்கிட்ட உங்களுக்கு நன்றி. ஆமா, நீங்க பேசுற கருத்தெல்லாம் உண்மையிலேயே ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தானே இருக்கு, அதனால சொல்றேன் நான். அப்படிங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப 234 தொகுதி, ரைட்டா? பெரும்பான்மையா யாரு ஜெயிப்பா? திமுக தான் ஜெயிக்கும். அடுத்தாப்புல அதிமுக வருவாங்க. சரி, இப்ப பெரும்பான்மையா ஜெயிக்க முடியாத சூழ்நிலைக்கு நின்றுட்டு இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிறவன சேர்க்கணும். புரியுதுங்களா? இப்ப விஜய் கட்சியில இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தன் போய் அங்க சேர்ந்தா அவனோட கட்சியில பதவி நீக்கம் பண்ணிக்கலாம் அவனை, அது எலிஜிபிலிட்டி கிடையாது. ஆனா ஒரு 4 பேர் சேர்ந்து போயிட்டா அது எலிஜிபிலிட்டி. தேர்தல் ஆணையம் புரியல, ஒரு கூட்டணிங்கிறது
ஒரு தேர்தலுக்கு முன்னால என்ன கூட்டணியோ அதான் சரி, அத்தோட முடிஞ்சு போச்சு. தேர்தலுக்கு பின்னால ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னா இது சட்டம் சரியா? கொஞ்சம் யோசிக்க வேண்டியது விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க பேசுறது எல்லாமே சரியா தான் இருக்கு. பேசுற ஆளு ஒரே ஆளுதான், மேல துண்டு போட்டிருக்கீங்களா, அதுதான் உங்களை இப்படி மாத்தி பேச வைக்குது. ஐயோ, இதுக்கு முன்னாடி பேசுனது வேற, இப்ப பேசுறது நியாயமா பேசுறீங்க, கரெக்டா பேசுறீங்க. ஐயோ, இந்த துண்டு தான் உங்களை பேச இப்படி வைக்குது. சோ எல்லாம் துண்டு தான். அப்ப நான் பேசல. இல்ல சார், நீங்க தான் பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல, அதுக்கு சொல்ல வரேன். அப்ப சட்டம் சரியா இருக்குது, சிஸ்டம் தான் சரியில்லை. அதேதான். ஆமா, அந்த ரிப்பேர் பண்றவன் எங்க இருக்கான்? அது எங்க இருக்குன்னா நம்ம தான் அந்த ரிப்பேர் பண்றவங்களே. நம்ம கரெக்டா இருந்துட்டா சிஸ்டமும் சரியாயிரும், சட்டமும் சரியாயிரும். ஓ, அப்படிங்கிறீங்க? சரி. அப்படியே போற போக்குல ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லிட்டோம். நம்ம மெசேஜ் சொல்றோமா? ஹலோ, நம்ம என்னதான் மெசேஜ் சொன்னாலும் பைத்தியாரப்பை அப்படின்னு தான் திட்டுவாங்க. அதான் தெரியுமா? திட்டுறதுக்குன்னு சில வார்த்தைகளை வச்சிருக்காங்க. ஒரு கூட்டம் இருக்கு சார், கண்ணாபுன்னு திட்டுறாங்க தெரியுமா? அதெல்லாம் நம்ம கண்டிக்கவே கூடாதுன்ற. கண்டுக்க கூடாதா? அவன் அம்மாவை பத்தி அப்படின்னு திட்டான், அதை கண்டுக்காம இருக்க முடியுமா? ஆனா அதே தலைவனை நாம தெய்வ மகன் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? தெய்வ மகன் தானே சார். தெய்வ மகன் சிவாஜி கணேசன் சார். நான் படத்தை சொல்லல. ஓ, தெய்வ மகனை அப்படியும் சொல்லலாம். ஓ, அந்த அர்த்தத்துல. ஓகே சார். நம்மளுக்கு எதுக்கு சார், அவங்க தான் இது மாதிரி சில்லியா சீப்பா பண்றாங்கன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு ஈக்குவலா. அதான் தப்பு. நாய் ரோட்ல வெறி அடிச்சு 4 பேரை கடிச்சிட்டு இருக்குன்னா எல்லாருமே கண்டுக்காம போனா அது தப்பு. முதல்ல கையில கிடைக்கிற கட்டை எடுத்து கல் எடுத்து முதல்ல நாயை சரி கட்டணும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போற சமூகமா இத்தனை பேர் இருந்ததுனாலதான் இவ்வளவு தற்குறிகள் உருவாகியிருக்காங்க. புரியுதுங்களா? புரியுது. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்னைக்கு அடிக்காம விட்டானோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த தவறுகள். அந்த பேட்ச் தான் இப்ப இங்க வந்து இப்படி ஆடிட்டு இருக்கு. புரியுதுங்களா? புரியுது. முன்னாடியெல்லாம் நான்லாம் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கிறப்ப வர்றப்ப ஏதாவது ஒரு நடத்தினேன்னா எங்க வீட்டுக்காரன் கண்டிக்கணும் இல்ல, ஊர்ல இருக்கிற சம்பந்தமே இல்லாம லே கம்மிட்டி அப்படின்னு காதை பிடிச்சி திருவி அடிச்சு அனுப்புவோம். ஆமா, வீட்டுல இருக்கிறவங்களும் கேட்க மாட்டாங்க. இப்ப அப்படியா? வாத்தியார் அடிச்சாவே வீட்டுல இருக்கிற கம்யூனிட்டி மல்லுகிட்டு போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க சார். தெரியுதா? எங்கேயோ ஒரு வாத்தியார் தப்பு பண்ணா அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த வாத்தியாருக்கும் அந்த மாதிரி நடத்துறாங்க. சரிங்க சார், அது இருக்கட்டும். தாவைக்கா வேட்பாளர்கள் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. பாலியல் வழக்கு, போதை கடத்தல் வழக்கு, அதே போல சீட்டிங் வழக்கு, இது மாதிரி பல வழக்குகள் இருக்கு. வேட்பாளர்களை இப்படி நிப்பாட்டி இருக்கிறாரு விஜய். எங்கத்த என்னத்த சொல்ற? அவரு நிப்பாட்டுறது இருக்கட்டும், அவருக்கு அறிவு இல்லைங்கிறது நமக்கு தெரியும். புரியுதுங்களா? அதாவது தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முட்டாள். யாரு? விஜய். விஜய். இது யாருக்காவது தெரியுமான்னு இல்ல, நான் தான் சொல்றேன். ஆனா புரிஞ்சுக்குங்க, அவனுக்கு தெரியல அப்படிங்கறதுக்கு ஆள் எடுத்துட்டான். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கு இல்லையா? பிரைமரி ஸ்கூல்னா என்ன? பால்வாடி. அந்த பால்வாடியில சேர்க்கிறப்ப அந்த குழந்தைய உனக்கு என்ன தெரியும்னு விசாரிக்கிறாங்க. ஆனா அவனை சொல்ல சொல்றாங்க, ஏபிசிடி சொல்ல சொல்றாங்க, அது 26 எழுத்தையும் முழுசா சொல்லுதான்னு வாசிக்க சொல்றாங்க. வேற என்ன மாதிரிலாம் அதுக்கு நாலேஜ் இருக்குன்னு பாக்குறானுங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த பேரண்ட்ஸ் என்ன படிச்சிருக்காங்கன்னு அவங்களோட டீட்டெயிலும் கேக்குறாங்க. கேட்டா குழந்தை படிக்கிறதுக்கு பேரண்ட்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பள்ளிக்கூடத்துல. புரியுதா? எது? ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கே இந்த அளவுக்கு பண்றீங்களே, அப்ப இந்த தேர்தல் கமிஷன் இந்த மக்களுக்கு ஒரு எம்எல்ஏ தானே சிஎம் ஆக போறான். அப்படிங்கிறப்ப அவனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு அவன் இதுக்கு முன்னால தொண்டு நிறுவனத்துல எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்கான், மக்களோட இடத்துல எந்த அளவுக்கு தொண்டு பண்ணிருக்கான், அவன் மேல என்ன மாதிரி எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா, அந்த குற்றம் அவனால் நிரூபிக்கப்பட்டதா நிரூபிக்கப்படாதவனா அப்படிங்கிற அவனோட பின்னணி என்ன, இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா பார்க்கணும். இத கட்சிக்காரன் பார்க்கணுமா இல்ல அரசாங்கம் பார்க்கணுமா? தேர்தல் ஆணையம் தான் பார்க்கணும். தேர்தல் ஆணையம் ஏன் பார்க்கல?
எல்லா பழியும் தூக்கி விஜய் மேல போடணுங்கிறதுக்கு இல்ல. ம். விஜய் அவன் ஒண்ணும் தெரியாது. ம். ஒண்ணும் தெரியாதவன் அவனா இருந்தாதுன்னா அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியுதுல்ல. ம். அப்ப எல்லாம் தெரிஞ்ச அரசாங்கம் எல்லாத்தையும் விசாரிக்கணும்ல. அரசாங்கம் தான் எதனா பண்ணா உடனே திமுக எங்களுக்கு வந்து சதி செய்யுது, எங்களை வளர விட மாட்டாங்கன்னு சொல்றாங்களே. இப்ப நடந்துட்டு இருக்கிறது திமுக ஆட்சியா? ஆதவர்ஜுனா தான் சொல்றாரு. தலைவனே அறிவு இல்லைன்னா ம். அந்த தலைவன் கூட இருக்கிறவன் அறிவானவனா இருப்பான். சார் என்ன சார் இவ்வளவு பேசுறீங்க? ஆதவர்ஜுனால எவ்வளவு அறிவாளி. எவ்வளவு அறிவாளியா ம். பேசிக்கிட்டு இருக்கான். ம். ஒரு கிளாஸ் வந்து உழுவுதுன்னு ம். கிளாஸ பார்த்தோனுமே திமுக காரனா விட்டறிஞ்சான்னு ஒரு கதை சொல்றான். அதையும் நம்பிக்கிட்டு இந்த கம்யூனிட்டி கை தட்டிட்டு இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு புரியுதா நாம எங்க இருக்கோம்னு? ம். தப்பான ஊர்ல இருக்கமா இல்ல நாம தப்பா இருக்கமான்னு தெரிய மாட்டேங்குது. ம். புரியுதுங்களா? புரியுது சார். இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விசாரிச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. ம். பாப்புலாரிட்டியில இருந்தாவே அவன் சிஎம் ஆகலான்னு ம். எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. ஓ. வருங்காலத்துல ஒரு நாய் பாப்புலாரிட்டி ஆயிடுச்சுன்னா அந்த நாயை கூட சிஎம் ஆக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஓ சரி. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆதவர்ஜுனாவை ஒரு பாட்டிலோடு வந்து விழுந்துச்சு இந்த மாதிரி பேசினார்னு. இன்னும் ஒரு விசிகாவுடைய பந்தம் விட்டு போகல அப்படின்னு நினைக்கிறேன். வர்ற வழியில ஓட்டு கேட்கிறப்ப டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாம விடுதலை சிறுத்தைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதை வச்சுதானே சொல்றீங்க? ஆமா. ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எதை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அது நம்மள அறியாம வந்துடும். ஆமா. விடுதலை சிறுத்தை பார்த்து பயப்படுறாரோ? அப்புறம் நடுங்கிட கிடக்குறாங்க. எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாதுன்னு. ஆனா மேடைக்கு மேடை வீரவசனால பயங்கரமா பேசுறாரு. வீர வசனம் பேசுறவெல்லாம் வீரன்னா அப்ப சினிமா ஸ்டார் எல்லாம் வீரனுங்களா? விஜய் வீரன் தானே. விஜய் வீரன் தானே. வராரு, திமுக எதிர்த்து வராரு. 41 பேர் செத்து போனப்ப எத்தனை பேர் செத்தானே தெரியாதப்ப ஏர்போர்ட்ல சொல்ற கணக்கு 30 பேர் செத்துட்டான்னு ஒருத்தன் கூப்பிட்டு சொல்றான். வீரன் எப்படி ஓடுனான்னு தெரியுதா? அதான் வீரம். எது சினிமா ஹீரோக்களோட வீரம் அவ்வளவுதான். அத நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப சினிமா ஹீரோக்களும் அந்த அரசியலுக்கு வரக்கூடாதா? ஹலோ, அரசியலுக்கு எவன் வேணுமாலும் வரலாம், அது தப்பு இல்ல. ஆனா அறிவோட வாங்க. சரி, ஓகே, புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, ஓகேங்களா? ஏன்னா அது அரசியல் படம், அரசியல் காழ்ப்புணர்ச்சியா தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா விஜய டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு படம் TN 2026 அப்படின்ற ஒரு படம், இப்போ மட்டும் இந்த படத்தை வெளியிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா கேக்குறாரு. நியாயமா இருந்ததுதானே? ஒரு விஷயம், ஒரு படங்கிறது சென்சார் போர்டு முடிவு பண்ண வேண்டியது, ரைட்டா? ரைட். சென்சார் போர்டு பார்த்துட்டு இந்த படத்தை ஓகே விடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நடத்துறாங்கன்னா, சில படம் நான் கூட படம் தான் எடுத்தேன். ஆமா, செக்ஸே இல்லாத படத்தை எடுத்துக்கிட்டேன். என்னங்க ஆஸ்திரேலியாவில போய் படம் எடுத்திருக்கீங்க, செக்ஸே இல்லாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த படத்தை பாக்குறதுக்கு எவன் வருவான்? ஒரு செக்ஸ் கண்டென்ட் இருக்க வேணாமா அப்படின்னு அப்ப சொன்னாங்க. உடனே வச்சேன் ஷாட்டை. ஷாட்டு வச்ச இடம்லாம் வேற மாதிரி. ஆனா படத்தோட கண்டென்ட் வேற, கொடுத்த விளம்பரம் வேற. ஆமா, கொரோனா டைம்ல வந்ததுனாலதான் படம் ஓடலைன்னு நாங்க எல்லாருக்கும் பொய் சொன்னோம். ஆனா படம் நல்லா இல்ல, அதனாலதான் ஓடல. அந்த ஷாட் வச்சதுனால. ஷாட் வச்சதுனாலயா? ஹலோ, விளம்பரத்தை ரிலீஸ் பண்ண நேரத்துல அவ்வளவு பேர் பார்த்து விட்டாங்க. ஆமா, அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசரு வேணாம், எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, குடும்பம் இருக்குது, இந்த இதை தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொன்னோனையும் கொண்டு போய் கொடுத்தவன்ட்டு கெஞ்சி வாங்கி நிப்பாட்டணும். அது மாதிரி படத்துக்கும் இவங்களோட ட்ரெய்லருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? இல்ல சொல்றாரு, தம்பி ராமையாவும் விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆதவர்ஜுனால கவலையே பட வேண்டாம், உங்க தலைவர் பத்தி உங்க கட்சியை பத்தி நாங்க ஒரு இடத்துல கூட டேமேஜ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இது வந்து என்ன சொல்றாரு, திமுக சதி செஞ்சிருச்சு, இந்த படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண விடலாமா அப்படின்றாரு. அவங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன், சீரியஸா, இந்த ஆதவர்ஜுனாவுக்கு பின்னால எங்கேயாவது வலிக்குதுன்னா கூட
திமுக காரன் தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? கேட்ட கேள்விக்கு பதில் உங்கள்கிட்ட கேக்குறேன், ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. இல்ல எனக்கு தெரியாத. ஓ, இப்படியே தெரியாம தெரியாதுன்னே சொல்லிட்டு இருக்கிறது. ஆமா, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அந்த கம்யூனிட்டி பேலுக்கு எதுவுமே தெரில. ஆமா, ஆவுன்னா டிஎம்கே எதிர்ப்பு மட்டும்தான் வைக்கிறானுங்க. ஏன்னா அப்பதான் ஓட்டு நமக்கு போடுவாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? டிஎம்கே மேல மக்கள் அதிருப்தியில இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன சார்? 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களா? ஆமா. 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு குறை இல்லாம போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு. இலவச பஸ் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? இது இல்லாம எல்லாம் பென்ஷன் நிப்பாட்டினாங்களா? இல்ல. எல்லா ஊதியமும் எல்லாத்துக்கும் போயிட்டு தானே இருக்குது. எல்லாமே நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க. வேற ஆட்சி வந்தா இவங்க கொடுத்துட்டு இருக்கிறத கொடுக்க முடியுமா? முடியாது. அப்புறம் எதுக்கு மக்கள் வெறுப்பா இவ்வளோ கூடுறாங்க? ஒரு விஷயம், புதுசா ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணி பொண்ணை கூட்டிகிட்டு போறப்ப கையை பிடிச்சி கூட்டிட்டு போவோம். ஏன்னா அது நம்ம புது பொண்டாட்டி. அதே பொண்டாட்டி கூட நம்ம 5 வருஷம் வாழ்ந்துட்டோம், அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொண்டாட்டியால கிடைக்கிற இன்பத்தை இன்பமா பார்க்க மாட்டோம், அதெல்லாம் துன்பமா தெரியும். புதுசா ஒரு பொண்டாட்டி நமக்கு வராதான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கமா தான் இப்ப மக்கள் இருக்காங்க, டிவிக்கு வரணும்னு விரும்புறாங்க. ஆமா. ஆனா இந்த பொண்டாட்டியோட கொடுமை எப்படி இருக்குங்கிறது அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்பவே தெரியுதே. இப்பவே தெரியுதா? என்ன மாதிரி அனுபவம் பண்றாங்க. இப்ப கூட பாண்டிச்சேரிக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பெரியவரை புடிச்சு தள்ளி விட்டு இருக்காங்க. இப்பவே கொடுமை நடக்குது. செத்தாரா இருக்காரா தெரியல. இதுக்கப்புறம் தான் நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எனக்கும் முதலாளின்னு சொல்லி காசு கொடுக்கணும், நம்ம எப்படி பேசுவோம்? சார் சார் அப்படிதான் பேசுவோம். இதே அவனுக்கு காசு கொடுக்குற அளவு நம்மள்ட்ட காசு இருந்ததுன்னா அவனை எப்படி பேசுவோம்? டேய் அப்படிதானே? அப்படி இருந்தும் மதிக்க மாட்டாங்க. ஆமா, அதிகார போதைங்கிறது அது அனுபவிக்கணும்னு எல்லாருக்குமே வரும். அது மாதிரி அதிகார போதைக்கு விஜய் ஆசைப்பட்டு இவ்வளவு பேர் பலியா இருக்காங்க. ஓகே. ஆமா, இப்போ தாவேகா சார்பா திருத்தணில ஒரு வேட்பாளர் நிக்கிறார் சார். அந்த வேட்பாளர் பாத்தீங்கன்னா பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு. போகும்போது ஒரு கட்சிக்காரங்க கூட வரவே இல்லை. இவரு தனியாவே போய் வாக்கு சேகரிக்கிறார். கேட்டா அவர் எங்களை அசிங்கமா திட்டுறாரு, மாவட்ட செயலாளர் எல்லாரையுமே ஒதுக்கி வைக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்கன்னா, விஜய் மேடையில் ஏறி பேசுறாரா? திருச்சியில பேசினாரு, பெரம்பூர்ல பேசுறாரு, இப்ப பாண்டிச்சேரியில வரைக்கும் பேசுறாரா? இந்த தொகுதியில இவன் தான் நிக்கிறாங்கிறத கூட நின்னு காட்டினாங்க அந்த முகத்தை? இல்ல. இல்ல. அப்ப பாண்டிச்சேரியில கூட ஒரு வேட்பாளருக்கு பாத்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் பேரை சொல்லி இருக்கிறாரு. பேரை மாத்தி சொன்னதுங்கிறது அதையாவது விடுங்க, கூட இருந்து இவன் தான் அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? நீ எந்த மக்கள்கிட்ட போய் பேசுறியோ அந்த மக்கள்கிட்ட இவன் தாங்கிறத அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? கண்டிப்பா. அதையே நீ படுத்த மாட்டேங்கிற. எதிர்க்க நிக்க வைக்கிறாரு லைனா எல்லாரையும். எதுக்கு நிக்க வைக்க? எங்க நிக்க வைக்கிறது? பாண்டிச்சேரியில நிக்க வச்சாரு எதிர்க்க லைனா. மத்த அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, எது திமுக அதிமுக எல்லாமே வேன்ல கூட ஏத்தி நிப்பாட்டுவாங்க, இவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. உன்னைய சிஎம் ஆக்கணுங்கிறதுக்காக தான் ஒருத்தன் நிக்கிறான். அவனையே நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேங்கிறன்னா நீ எந்த அளவுக்கு ஒரு சுயநலவாதியா இருப்ப? என்னையதான் தெரியணும், என்னைய தவிர வேற எவனையும் தெரியக்கூடாது. ஆமா, இந்த தேர்தல் ஆணையருக்கு விசில் சின்னத்தை ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுக்கும் ஒரே சின்னமா அறிவிச்சிருக்கு. ஆனா இது மாதிரிலாம் அறிவிக்கவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாலாம் அவங்களோட கட்சி அங்கீகரிக்கப்படுறதுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு தேர்தல் ஆணையம் சின்னத்தை கொடுப்பானுங்க. ஆனா இவனுங்க எங்க காசு கொடுத்தானுங்க என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு உள்ளடி பயங்கரமா நடந்துருச்சு. பாஜக கூட சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல விஜய்க்கு. அதத்தான் ஆரம்பத்துல இருந்து இருக்க. அப்புறம் என்னத்த பாஜக சப்போர்ட் பண்றது? ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஆரம்பத்திலேயே சொல்ல வந்தேன், 234 தொகுதியில விஜய் ஜெயிச்சா சிஎம்மா சொல்லுங்க? சிஎம் தான். சிஎம்மா
இப்படிதான் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கம்யூனிட்டியும் நம்பிட்டு இருக்கான். உண்மை தானே சார், அவரும் அதானே சொல்றாரு. ஹலோ, நல்லா அவனு தெரிஞ்சுக்கங்க, 2 பேர் தான் இங்க சிஎம் வர முடியும். ஒன்னு திமுகவுல ஜெயிக்கிற மு.க. ஸ்டாலின் ஐயா, அடுத்தாப்புல எந்த கட்சியில எவன் ஜெயிச்சாலுமே அவங்க சிஎம் கிடையாது, அவங்க டிப்டி சிஎம். எடப்பாடி ஜெயிச்சாலும் டிப்டி சிஎம் தான். எடப்பாடியே ஜெயிச்சாலும் பிஜேபியில இருக்கிற ஆள் தான் சிஎம் இருப்பாங்க. டிப்டி சிஎம் தான் எடப்பாடி. ஆமா, கொடநாடு வழக்கு இன்னும் முடிவு பெறல. வழக்கு இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஜெயிலுக்கு போறியா இல்ல டிப்டி சிஎம் இருக்கியா? எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாரு? இல்ல நான் சிஎம் தான் வேணும் அப்படின்பாரா? இல்ல இவங்க சிஎம் ஆகலைன்னா அப்படியே தீக்குளிச்சு நிறைய பேர் செத்துருவாங்களா? அதே நிலைமைதான் விஜய்க்கும். அப்ப விஜய் சிஎம் ஆக மாட்டாரா? ஹலோ, விஜய் எம்எல்ஏவே ஆக மாட்டான், அப்புறம் சிஎம் ஆகிறது. ஒருவேளை நான் சொல்றது மாதிரி நடந்தாலும் டிப்டி சிஎம்மா இல்ல ஜெயிலா? அவருக்கு கொடநாடு, இவருக்கு 41 பேரு. ஆமா, ஆக மொத்தம் எவனும் சிஎம் கிடையாது. ஒருவேளை விஜய் நீங்க சொல்ற மாதிரி டெப்டி சிஎம்மா இருப்பாரா இல்ல வெட்டி சிஎம்மா இருப்பாரா? ஹலோ, இப்ப மட்டும் என்ன கிழிச்சிட்டு இருக்காரா? இப்போ வெட்டியா தாங்கிறாரு. அதே தான், அப்படிதான் இருப்பாரு. அப்ப டெப்டி சிஎம்மா இருந்தாலும் வெட்டியா தான் இருப்பாரு. அவர் பண்ற 4 வேலை தான். என்ன வேலை சார்? என்ன வேலையா? காலையில சாப்பிடுவாரு, மத்தியானம் சாப்பிடுவாரு, நைட்டு சாப்பிடுவாரு, நைட்டு. அதான் வேலை. இதை தவிர்த்துட்டு வேற எந்த வேலையும் பாக்குறது இல்ல அவரு. இந்த தவிர்த்துட்டு வேற எந்த வேலையும் பாக்குறது இல்ல. வேற எந்த வேலை இது வரைக்கும் பார்த்திருக்காரு? சார், மக்களுக்காக நான் உழைக்க வந்திருக்கேன், நன்றி கடன் செய்ய வந்திருக்கேன், என் அர்ப்பணிப்பு ஃபுல்லா இதுக்கப்புறம் மக்களுக்கு தான் வேலை செய்ய போறேன் அப்படி இப்படிதான் சொல்றாரு. உச்சத்துல விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காருல. ஆமா ஆமா, உச்ச விடாம அடக்கி வச்சிருந்தா டயாலிசிஸ் வரும். தெரியுமா தெரியாதா? அந்த கணக்கு தான் இது. ஒரு விஷயம், இந்த உலகத்துல எதுக்காகவும் எதையும் யாரும் விட்டுட்டு வர்றது கிடையாது. இங்க எவனும் புத்தனும் இல்ல, எவனும் காந்தியும் இல்ல. அவன் சுயநலத்துக்கு தான். புரியுதுங்களா? இந்த கட்சிக்காரனுங்க இருக்காங்களே, இவங்களே ஒரு சுயநலவாதி தான். ஆனா இவங்க எப்படின்னா, சீரியஸா சொல்றேன், ஒரு ராபின்ஹுட் மாதிரி. ஆமா, திருடுனாலும் நமக்கு பங்கு போட்டு கொடுப்பாங்க. மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பாங்க. ஆனா மத்த கட்சிக்காரெல்லாம் அப்படி கிடையாது. அவன் வச்சுப்பான், திருடுறத ஃபுல்லா அவங்களே வச்சுப்பாங்க. ஆமா, ஆனா இவன் இருக்கான யாரு, விஜய், பொண்டாட்டி பிள்ளைய கூட கொடுக்க மாட்டான் சார். குத்துருக்கிறாரு சார். ஹலோ, கடன் கொடுத்தேன்னு நல்லா ஒண்ணு தெரிஞ்சு குத்துருக்கிறாருல, அப்ப அது மட்டும். ஐயோ, அம்மாவுக்கு கொடுத்ததெல்லாம் கடன்கள்ல பேர்ல சொல்றானே. பெத்து குழந்தையா இருக்கிறப்ப மடியில வச்சு பால் கொடுத்துருப்பாங்களே, அதுக்கெல்லாம் நிகராகுமாடா? இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாம, கடன் கொடுத்தங்கிற வார்த்தையை சொல்லாம, ஒரு நினைச்சு பார்க்காம மனித தன்மையற்றவன ஒருத்தனா இருக்கானே. அத பத்தி இந்த மக்கள் இருக்காங்களே, இன்னைக்கு இருக்கிற சமுதாய மக்கள், அது எல்லாத்தையுமே கடந்து போறாங்களாம். கடந்து போறாங்கல்ல, கெட்டு போன ஒருத்தனை இவன் தான் தலைவன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ரெடியா வரும். நல்லவனாக்குறாங்க. தப்பான ஒருத்தனை நல்லவன் போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போறோம். எது? பொண்டாட்டிய விரட்டுட்டான், பிள்ளைங்களை விட்டுட்டான், பெத்தவங்களை விட்டுட்டான், கூத்தியா கூட சுத்துறான். இவன் நல்லவன், இவன் எனக்கு தலைவன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இது வரைக்கும் யாருக்காவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னா, ஈழத்தமிழர்கள் போர்ல செத்துக்கிட்டு இருக்கிறப்ப கூட அவன் வசதிக்கு 500 ரூபாய் செஞ்சுட்டு போனவன். அவ்வளவு ஏழையா இருக்காது. அப்போ புரியுதா? இதெல்லாம் ஏன் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? இப்ப கூட ஒருத்தன் சொன்னான்ல, கூடவே 10 வருஷம் இருந்தவன், யாரு? ஒரு கொடை பிடிச்சவன். அவனுக்கு என்ன இவன் பண்ணிட்டான்? அவனுக்கெல்லாம் பண்ணாம பண்ணிட்டான் அப்படின்னா, கூட இருந்த டிரைவரோட பையனுக்கு இவர் சீட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா, டிரைவருங்க பெரும்பாலும் பினாமியா தான் இருப்பாங்க. ஆமா சார், அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு அவர் தான் டைரக்டரா. தெரியுதா? அவன் சொத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதிகார போதைக்கு ஆசைப்பட்டு வந்து நான் தலைவன் அப்படின்னு நிக்கிறான். அவனை தலைவனா ஏத்துக்கிறதுக்கான தற்கூரி கூட்டமா நம்ம சமுதாயம் இருக்குங்கிற மனநிலையே இல்லை. ஒரு விஷயம், 41 பேர் செத்து போனாங்கல்ல, செத்து போய் 1 மாசம் கூட முடியல. மலேசியாவுல ஆட்டம் போடுறான். எது? செத்தது இவன் குழந்தையா கூட இருந்தா கூட அவர் தான் ஆட்டம் போடுவான். உங்களுக்கு அவன் மனநிலை அப்படி இருக்குது. ஆனா அதே மனநிலையை மக்களுக்கு ஏத்தி வச்சிருக்கான்.
ஆமா, தமிழ்நாட்டு மக்கள் தான் நான் தான் தமிழ்நாட்டு மக்கள். அப்ப தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு தரங்கட்ட மக்களா மாறி இருக்குங்கிறது தெரியுதா? இப்படி போற போக்குல இருந்தா நாடு நல்லா இருக்கும். அதே நாட்டுலதான் நீங்களும் இருக்கிறோம், நாங்களும் இருக்கோம். ஆனா நம்ம போற பாதை சரியான பாதை இல்ல. நம்ம கூட 10 பேர் கூட வரமாட்டேங்கிறேன் கம்யூனிட்டி பேருக்கு. ஆனா அவன் பின்னால 1000 பேருக்கு இல்ல, அத்தனை லட்சம் பேர் நிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. சீரியஸா சொல்றேன், இதெல்லாம் ஓட்டா மாறும். ஓட்டா மாறி பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும். சரி, பிஜேபி ஆட்சி அமைச்சா என்ன? இப்போ அவங்க ஒரு பக்கம் ஆண்டுட்டு போட்டோம். அதான் அவங்க ஒரு பக்கத்து ஆண்டுட்டு போட்டோம். பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாம ஒரு கோட்டையா இருந்துட்டு இருக்கிறது சவுத் இந்தியா தான். இதுக்குள்ளாரதான் அவனுங்க இன்னும் முழுசா வரல. வந்தானுங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? ஹலோ, இங்க எல்லாம் மதசார்பற்ற ஒரு நாடா நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆமா, உண்டா இல்லையா? ஆமா. இந்தியா இந்துக்களுக்கே அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு இருக்கிறவனுங்க திருச்சியில போய் யாரு விசை விசை இருக்காரே, விசை அவ்வளோ மக்கள் கூட்டமா நின்று வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னாருல, அவர் கிறிஸ்டின் தானே, ஜோசப் விசைன்னு தானே சொல்றாரு. அதே திருச்சியில இருக்கிற ரங்கநாதர் கோயில்ல இந்துக்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு போர்டு இருக்கு. அந்த போர்டை ஏன் தூக்கல? எல்லா கோயிலும் அப்படி எத்தனை வந்துட்டாங்களே. அப்ப எதை நோக்கி போறீங்க? மதசார்பற்ற நாட இந்தியா ஆகுதா? இல்ல. இங்க யார நீங்க துரத்துறீங்க? அப்போ விஜய்க்கு ஓட்டு போறதுக்கெல்லாம் யார் காத்துக்கிட்டு இருக்கான்? கிறிஸ்டியானிட்டி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி எல்லாம் ஓட்டு போட்டு வர வச்சு அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கா? தெரியல. உங்கள்கிட்ட கேட்கறேன்னு இல்ல, மக்கள்கிட்ட கேட்கிறேன். நான் தான் கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறேனோ, இல்ல எனக்கு தான் தப்பா தெரியுதோ? பைத்தியம் இப்படித்தானே பேசும் சார். அப்படியெல்லாம் இல்ல சார், தெளிவா தான் சார் பேசுறீங்க, அறிவா தான் பேசுறீங்க, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஐயோ, அந்த கூட்டத்துக்கு புரிஞ்சுக்க முடியல சார். அது மாதிரி என்ன பண்ண முடியும்? அந்த கூட்டத்துக்கு புரியல அப்படின்றதுக்காக நம்ம பேசுறத மாத்திக்க முடியுமா? ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்றேன், திராவிட நாட்டுல திராவிட கட்சிகள் இருந்தா மட்டும்தான் நல்லது. இன்னைக்கு திராவிட கட்சிகள் சொல்லக்கூடாது, திராவிட கட்சி தான் சொல்லணும். ஏன்னா அதிமுக ஏற்கனவே, அதிமுக ஒரு கட்சியில கணக்கே கொண்டு வராதீங்க. அதிமுக நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அதிமுகங்கிறது ஒரு சரியான கட்சியா இருந்தது. எது? ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும். அந்த 2 இலையில ஒரு இலைய ஓபிஎஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டாரு, இன்னொரு இலைய சசிகலா அம்மா பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப எடப்பாடி கையில வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. அந்த குச்சியை நம்பி தாமரை சொருவிடுவாங்க குச்சியில. தாமரைய சொருவிட்டா என்ன ஆகும்? தாமரை குச்சியா மாறிடும். உங்களுக்கு தெரியல, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியும் ஆகாது. சீரியஸா. வேற எப்படி ஆகும்? வேற எப்படி ஆகுமா? ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டுல தமிழ 3rd லாங்குவேஜ் ஆக்கி வச்சிருக்காங்க. தெரியுமா? முதல் லாங்குவேஜ் போய் 2வது லாங்குவேஜ் போய் 3rd லாங்குவேஜா. அடுத்தாப்புல லாங்குவேஜே இல்லைன்றுவாங்க. அந்த இடத்துக்கு வரும். எது? குச்சியில தாமரைய சொருவுனா. ஓகே ஓகே. ஆமா, சொருவ விட்டா இதான் கதை. சொருவ விட்டுறாதீங்கடா அப்படின்னு தான் சொல்ல முடியும். பார்க்கலாம் சார், மே 4ஆம் தேதி யார் ஆட்சி அமைக்க போறா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கணும், தமிழ் இருக்கணும், தமிழ் உணர்வுகள் இருக்கணும், தமிழ் கலாச்சாரம் இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம் சார். உடனே சீமாவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. அந்த ஆளு பாஸ்போர்ட் வேணுங்கிறதுக்காக பிஜேபியில சேர்ந்திருக்கான். நன்றி, வணக்கம் சார். திருப்பியும் சொல்றேன், திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. நானும் திருப்பி சொல்றேன், நன்றி, வணக்கம் சார்.